புகழேந்தி சார் வணக்கம். வணக்கம் புகழேந்தி சார், இப்போ நம்ம ராஜசேகர் சார் பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார், எல்லாவற்றையும் பார்த்து யாருக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கொடுக்கக்கூடிய இடத்தில், லீட் பண்ணிட்டு போகக்கூடிய இடத்தில் தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய இந்த இந்த பாங்கு இருக்குல்ல சார், இந்த அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி சேர்ந்த அதனுடைய ஒரு நிர்வாகியாக அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இதே மாதிரியான தன்மை திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார். அவர் எடுத்து எங்களுக்கு என்ன சீட்டுங்கிறத அவர் உறுதியாக சொல்வார். அவர் சரியாக நாங்கள் எங்களுக்கு கூடுதலான சீட்டு வேணும் அப்படின்ட்டு எங்களுடைய விருப்பத்தை எல்லோரும் சொல்வதற்கு உரிமை இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இபிஎஸ் தான் இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்ற மாதிரியான நிலைமை இன்னைக்கு ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில இருக்குதா சார்? பேசவே கூடாது. பேச்சுரிமையை பெற்று தந்தவர்கள் முன்னவர்கள். சரி, ஆனால் அதிமுகவில இருந்து நீங்க பேசவே கூடாது. எடப்பாடி அணியிலிருந்து அந்த பேச்சுரிமை எல்லாம் போச்சு, சுதந்திரம் போச்சு, எல்லாம் போச்சு. சொன்னதை மாத்திரம் தான் கேட்கணும் இல்லையா? சொல்லுங்க பாப்பா. நீங்க இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், அண்ணன் திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட், இப்படி முஸ்லீம் லீக், இப்படி அந்த கட்சிகள் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் பிஜேபிக்கு எதிரான ஒன்று, பிஜேபி தலைமைக்கு எதிரான ஒன்றாக நிற்கிறது. கொள்கையும் ஒத்துப்போகிறது, கோட்பாடும் சேர்ந்திருக்கிறது. ஆகவே அதிலே அவர்கள் திரு ஸ்டாலின் என்கின்ற முதல்வர் தலைமையிலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து அவர் பேசி 5 நிமிஷத்துல முடிச்சுவார். லாஸ்ட் டைம் அது நடந்தது. இங்க நீங்க வாயிகையே தந்தீங்க. அந்த காலத்துல வாய்ப்பூட்டு போராட்டம் பண்ண மாதிரி ஆயிடும். எதுவும் பேசவே கூடாது. கொடுத்ததை கம்முன்னு வாங்கிக்கணும். கொடுத்ததை வாங்கிக்கிட்டு கப்சிப்புன்னு ஐயா வணக்கம் அப்படின்னு நான் நடுவுல என்ன மன்னிக்கணும் சப்போர்ட் பண்ணி உடனே நம்ம தம்பி சொல்லுவார், இளவல் பாத்தீங்களா புகழேந்தி பாத்தியா எப்படி ஒரிஜினலா காமிச்சிட்டார் போய் அப்படின்னு. நான் கேக்குறேன், திருப்பதி கனிமொழி பத்தி பேசுறீங்களே, என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ? நான் தெரியாம அவரை கேக்குறேன். சார், என்னை வளர்த்து ஆளாக்கி அரசியலில் இவ்வளவு பெரிய புகழையும் தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் புகழேந்தி தெரியுன்னு வளர்த்து நாதியற்றவரை நாடறிய செய்தது எங்க அம்மா. அந்த அம்மாவை, அவர்களது வீரத்தை, தலைமையை போற்றுதே என்று சொன்னவர் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் திருமதி கனிமொழி அவர்கள். அவர்கிட்ட எப்பயாவது தவறா பேசி பார்த்திருக்கீங்களா? அவங்க எப்பயாவது தவறா பேச மாட்டாங்க. நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு சார். இல்ல ராஜ்யசபா சொல்றாரு, டிஎம்கேவினுடைய தலைவர். விடுங்க, பெரிய பொருட்குற்றத்தை கண்டுபிடிக்காதீர்கள் ஐயா. பேச்ச பாத்துக்கோங்கன்னு என்ன தவறு? இப்ப என்ன ஒரு பெரிய குற்றம் ஒண்ணு கிடையாதுன்னு அது என்ன இல்ல. இப்போ நான் என்ன கேக்குறேன் அரவிந்த், நீங்க வந்து பிஜேபி ஒரு நிதி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, கூட்டணி யாரும் இல்ல விடுங்க, அதான் பாமக இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் யாரோட கூட்டணி? பிஜேபியோட கூட்டணி. கூட்டணிக்கு நான் ஒரு பிரதம மந்திரி சொல்லிட்டு போறாரு ஸ்டேஜ்ல உட்காந்து, அதிமுக பேரை சொல்லல அவரு, அவர் தைரியமா சொல்றாரு ரெட்டை இன்ஜின். ஏன் இவர் எழுந்து பதில் சொல்ல வேண்டியதானே? இங்கிலீஷ் வராது, யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணா அப்புறமா அறிக்கையை கொடுக்கலாம்ல. இது அம்மா ஆட்சி தான் அமையும், தலைவர் ஆட்சி தான் அமையும், அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஏன் சார் சொல்ல மாட்டேன்றீங்க? புரியுது. அக்னீஸ்வரன், இது அக்னீஸ்வரன் இதுக்கு பதில் சொல்லணும் அரவிந்த். ஏன் தெரியுமா? தெரியுமா சொல்லுங்க. அம்மா ஆட்சி வரும்னு சொல்லுங்க சார். நான் சொல்றேன் சார், உங்க அணி கிடையாது, நான் அதிமுக காரன். நான் சொல்றேன் சார், திமுகவுக்கு மாறுதலும் அதிமுக தான் வரும். அது வந்து புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி அமையும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமையும் சொல்லி தைரியம் இருந்தா பழனிசாமியை சொல்லுங்க. சொல்லிட்டு அப்புறமா நீங்க வந்து 24 மணி நேரம் மாத்திரம் டைம் கொடுங்க. அவர் தைரியமா சொல்லிட்டோம். 24 ஹவர்ஸுக்கு பின்னாடி இடி பாய்தா, இன்கம் டாக்ஸ் பாய்தா, சென்சார் பாய்தா, அதுக்கு மேல வானத்திலிருந்து வேற ஏதாவது பாய்தா எனக்கு தெரியாது. அது பயந்து நடுங்கி கொண்டு கட்சியை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இல்ல ஒண்ணு அரவிந்தர் ஒண்ணு கவனிக்கலாம், கொடுமையை கவனிங்க. எங்க அண்ணன் ஓபிஎஸ் கூடயே இருந்தேன் நானு, இவ்வளவு நாளும் இருந்தேன். அவர் பண்ற கூத்தம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நான் சரண்டர் ஆகிறேன்றாரு. அவர் பெயிலே கொடுக்க மாட்டேன்றாரு பழனிசாமி. பெயிலே கிடையாது, சரண்டர் ஆனா கூட பெயில் அலௌடு இல்ல அப்படிங்கிறாரு, கிடையாதுன்றாரு. எவ்வளவு இருமாப்பு! அந்த மாதிரி சேர்த்துக்க மாட்டேன், உங்களுக்கு சேர்த்துக்க மாட்டேன், என்னவோ அவங்க என்னவோ பாகிஸ்தான் சைனாவில இருந்து வந்த மாதிரி. ஆகவே இந்த கட்சி எப்படி வெற்றி பெறும் சார்? எப்படி? இன்னொன்னு அக்னீஸ்வரன்
பேசும்போது சாமான் 33%. Okay. எங்க இருக்கு உங்களுக்கு 33%? நீங்களே டிக்ளேர் பண்ணது 20%. சரி அந்த சரி 20%ல விசில் வேற பாதிக்கு மேல எடுத்துட்டு போகுது. ஓகே சார் அப்புறம் எங்க எங்க என்ன பண்ண முடியும் ஓகே சார்? எடப்பாடியிலே டெபாசிட் போயிடும் சார். இது சொல்றதுக்கு பல பேர் கூச்சப்படுறாங்க. நான் சொல்றேன் சார், ஓகே நான் விட மாட்டேன், கவலைப்படாத. ஓகே சார் ஓகே